சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது நெருப்பு எந்த அளவுக்கு தூய்மையானதோ அதே போல தான் சிம்ம ராசிக்காரன் தூய்மைக்கு சொந்தக்காரங்க. மனசளவில் நல்லதே நினைப்பாங்க, நல்லதையே செய்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. என்ன கோபம் தான் கொஞ்சம் தலைக்கு மேலே வரும். ஏன்னா உண்மை இருக்கக்கூடிய இடத்துல கோபம் வரும். ஸோ கோபக்காரங்கன்னு மற்றவங்களால் அடையாளப்படுத்தக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவை கேட்குறப்போ உங்களுடைய மனசு உருகி போயிருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் வாழ்க்கை மாறலை, என்னதான் வாழ்க்கையோ அது என்னதான் நம்ம கேட்டுக்கிட்டு வரம் வாங்கி வந்தோமோ தெரியல, நம்ம தலையில் என்னதான் எழுதி வச்சிருக்காங்கன்னே தெரியல. எதை தொட்டாலும் அதில் ஏதாவது ஒரு இடத்துல சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டமாகவே முடியுது அப்படின்னு நினப்பில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, பொதுவாகவே ஏன் சூரிய பகவான் நவ கிரகங்களினுடைய தலைவர்னு சொல்கிறேன்னா சூரிய பகவானை மட்டும்தாங்க. நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம், மற்றவர்கள் எல்லாம் கிரகங்கள். புரியுதுங்களா? பிரபஞ்சத்தோட ஒளி நேரம் உயிர் அனைத்துக்குமே மூலதாரமாக இருக்கிறது தான் நம்ம சூரிய பகவான் தான். இதனால தான் நம்ம ஜாதக கட்டத்தில் சூரிய பகவானை என்ன சொல்லுவோம்னா ஜோதிட ரீதியாக ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் அப்படின்னாவே அரசன், சந்திரன் அப்படின்னா மந்திரி, மற்ற கிரகங்கள் எல்லாமே அமைச்சர்கள். இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் அப்படிங்கிறது என் கையில் வர்றப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட நல்ல பேரு புகழோட தோரணையோட அதிகார தோரணையோட ஆரோக்கியத்தோட நல்ல செழிப்பாக வாழணும் அப்படின்னா சூரிய பகவான நிலை ஜாதகத்தில் வலுவாக இருக்கான்னு பார்க்கணுங்க. ஒருவேளை ஜாதக கட்டத்தில் சூரிய பகவானோட நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்துச்சு அப்படின்னா பெருமையான வாழ்க்கை அமையும். அவருக்கு பேரு புகழ் அரசியல் அதிகாரம் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக அமையுங்க. இப்போ சூரிய பகவான் எப்படி உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசமான அமைப்பில் இருக்காரோ அதே போலதாங்க சூரிய பகவான் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு சொந்தக்காரரு. பேரு புகழோட உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமாக இருப்பார். புரியுதுங்களா? இப்போ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த ராசியில் பூரண வலிமையோடு இருக்காரு. இதனால சிம்ம ராசிக்கு தலைமைத்துவம் தைரியம் நேர்மை, நீங்கள் விஐபிகளாக வல்லம் வர்றது புகழ் எல்லாமே கிடைக்குங்க. அரசியல் நிர்வாகம் சட்டம் கலை விளையாட்டு இந்த மாதிரி துறைகளில் சிம்மம் ராசிக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் துறைகள் வெற்றி இருக்குங்க. சூரியன் வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆத்ம பலம் அதிகமாகும், தெய்வ அருள் அதிகமாகும். இப்போ பொதுவாகவே பணக்காரர்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தாராள மனசு இருக்காதுங்க, கொடுக்கறதுக்கு மனசே வராது. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க பணக்காரர்களாக ஆனாலும் தாராளமான மனசு கொண்டவங்க. அரசு என்னங்க பண்ணுறாங்க, தன்னை நாடி வந்தவங்களுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. அந்த போல தாங்க சிம்ம ராசிக்காரர்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்காதவங்க. இந்த கொடுத்து கொடுத்து கறந்த சிவங்கள் அப்படின்னா அது சிம்மத்துக்கு தாங்க பொருத்தமாகும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எதுக்குன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்களை தரக்கூடிய நவபஞ்சம ராஜயோகத்தினால ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்குங்க. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய நவபஞ்சம ராஜயோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுன்னு நான் சொல்கிறேங்க. சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு பேரு புகழோடு இருக்க போறீங்க. எதனால ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ராசிக்கு இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா நாள் கணக்குல மாத கணக்குல வருஷ கணக்குல ஏன் பல வருஷங்களுக்கு ஒரு முறை எல்லாமே இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுல பெரும்பாலும் அதிகபட்சமா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு நேரத்தை அதிகமா எடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சரிங்களா? அவருக்கு அடுத்த
அடுத்தபடியாக குரு பகவான் வருஷ கணக்கில், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இடம் மாறக்கூடியவர். ஸோ அந்த வகையில் ராகு கேதுனா அவங்க வந்து நிழல் கிரகங்கள். இவங்க வந்து 1.5 வருஷம் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்து 18 மாதங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது. இப்போ சிம்ம ராசி யோசிப்பீங்க, ஏமா எனக்கு அஷ்டம சனி வேற போய்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது, அதுவும் யாரால எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அதிபதி கூட நீங்கள் அஷ்டம சனின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த சனி பகவானினுடைய சேர்க்கை எந்த இடத்துல நிகழுது தெரியுமா? புதன் பகவானினுடைய வீடான கன்னிராசியில் இணைவதன் காரணமாக, அப்போ கன்னிராசியில் புதன் பகவான், சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், இங்கே 3 பேரோட சேர்க்கையினால இந்த நவபஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க. இந்த சுபயோகத்தினால 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நவபஞ்சம யோகத்தினால சிம்மத்துக்கு சிரமங்கள் எல்லாமே விலக போகுதுங்க. நீங்கள் பேருக்கு ராஜாவா இருந்து காலமெல்லாம் போய் உண்மையிலேயே ராஜா போல வலம் வர போறீங்க. என்னங்க, என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? கண்டிப்பாக அது நடக்க தாங்க போகுது. உண்மையாலுமே நீங்கள் ராஜாவாக வலம் வர போறீங்க. அந்த அளவுக்கு நேரம் காலம் உங்களுக்கு சிறப்பாக மாறப்போகுதுங்க. தொழில் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க. வேலையில் இருக்கீங்களா, திட்டங்களை சரியான இடத்துல முடிச்சு காட்ட போறீங்க. மேலதிகாரிகள் கிட்ட பாராட்ட பெற போறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த ராஜயோகத்தினால பொருத்தமான நல்ல வேலை கிடைக்குங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு மதிப்பும் மரியாதையோட புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இதுவே தொழில் செய்கிறீங்க, வணிகம் பண்ணுறீங்க அப்படின்னா முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச வேலையை கூட சரியாக முடிச்சு காட்டக்கூடிய சிறந்த காலகட்டம். அதே மாதிரி உங்களுடைய தலைமைத்துவம், உங்களுடைய நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவாக போகுதுங்க. பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து லாபத்தை பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இதில் புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கும் கூட இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறிது காலத்திற்கான பலன் கிடையாதுங்க. 2-3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத நல்லதை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ராஜயோகம் அப்படிங்கிறது நேர்மறையான பலன்களை அளிக்கக்கூடியதுங்க. இந்த காலகட்டத்தில் பல்வேறு வழிகளில் திடீர் நிலைமைகள் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவீங்க. புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு அடுத்த உத்தியோக பணிகள் தயாராக குறையுங்க. அரசாங்கத்துறையும் உங்களுடைய வேலை இடங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்ட போறீங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரிகளே உங்ககிட்ட வழியை வந்து புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, சூட்சமங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் உங்களுடைய விஷயத்துலையும் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்ற போகிற யோகங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நடக்கும். நிதிநிலையே நல்ல வலிமையாக இருக்க போகுது. பெரிய தொகைகளை சேமிக்கக்கூடிய நேரம். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணையோட தரமான நேரத்தை செலவழிக்க போகிறீங்க. ஆரோக்கியமான உரையாடல்கள் இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையெல்லாம் பொற்காலமாக இருக்க போகுது. இந்த யோகத்தால் பல்வேறு விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுங்க. அதே மாதிரி எடுத்த வேலை, இழுபறியான வேலை, சட்ட சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சு வரப்போகுது. வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள், நேர்மையான செய்திகள் எல்லாத்தையுமே பெற போகிறீங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நல்லிணக்கம் நினைஞ்சிருக்க போகுது. நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம். காதல் வாழ்க்கைக்குமே வந்து உரியதாக மாறுங்க. உங்களுடைய மனைவியுடைய காதல் எல்லாமே உங்களுக்கு உறுதியான ஆதரவை கொடுப்பாங்க. மொத்தத்தில் நம்பிக்கையோட உற்சாகத்தோட முன்னேறக்கூடிய சிறந்த நேரமாக இருக்க போகுது. இதில் சனி பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? சூரிய பகவானினுடைய பிள்ளை. ஸோ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தர்மகாரகன்னு சொல்லுவோம், கர்மகாரகன்னு சொல்லுவோம். கர்மத்தினுடைய அதிபதி. இவங்க 2 பேரும் பஞ்சம பாவத்தில், அதாவது 5ஆம் பாவத்தில் சேர்றப்போ அது நவபஞ்சம யோகமாக மாறுதுங்க.
இதோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபுத்துவம், புகழ், பொறுப்புகள், அதிகாரம், சுயசார்பு, ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பாரு. இப்போ பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்த்தா தனுசு மற்றும் மேச ராசியில் உச்சமடையக்கூடியவர் சூரிய பகவான். சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவானினுடைய சொந்த வீடு. இதனால் ஆட்சி மற்றும் தலைமை ஆட்சியில் வலிமை கிடைக்குங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம பாவத்தில் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர். இவங்க 2 பேரும் சேர்றப்ப பழைய கர்மங்கள் எல்லாமே சுத்திகரிக்கப்படுது. இதனால் ராஜயோகம் இருக்குதுங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கில், நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னோட முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பாவ கணக்கு இருக்குது அப்படின்னா கூட சரிங்க, இந்த யோகத்தினால அது எல்லாமே போயிருங்க.